போலீஸ் இன்னைக்கும் காட்டு முன்னாடித்தனமாக தான் இருக்காங்களா? டெஃபினெட்லி அஃப்கோர்ஸ். நடிகர் விஜய் சொன்ன மாதிரி, நடிகர் தாடி பாலாஜி சொல்கிற மாதிரி மிருகத்தனமாக தான் போலீஸ் நடந்துக்கிறாங்க. மாற்றுக்கிறது கிடையாது. அதே தான் சிவகங்கை லாக்அப் டெத். எல்லா போலீஸும் நான் சொல்ல வரல, நல்ல காவலர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் இப்போ சென்னையை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி தான் அங்கே அருணை இறக்குனாங்க. சென்னை கட்டுப்பாட்டில் தானே இருக்குது, போலீஸ் கண்ட்ரோலில் தான் சென்னை இருக்குது. எவ்வளோ பேர் டிபார்ட்மெண்ட்டுக்காக உழைச்சவங்க செத்தவங்கலாம் இருக்காங்கங்க. இந்த மாதிரி சில காட்டுமிராண்டித்தன வேலைகள் செய்கிறது, சில இன்ஃப்ளூயன்ஸை வாங்கிட்டு எப்படியும் அவங்க டாக்டரு இன்னும் 1 லட்ச ரூபா வாங்காமல் இருப்பாங்க, வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் முறையாக புகாரே பதிவு பண்ணாமல் விசாரணைங்கிற பேரில் ஒருத்தர் அடித்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் இருக்குல்ல. குற்றச்சாட்டு தான், அப்புறம் என்ன, அது உண்மை தானே? அது குற்றச்சாட்டு தாங்க, இதில் என்னங்க இருக்குது, நடக்கு பொய்யே கிடையாது, இதில் உண்மை தானே. சரி, சாத்தாங்குளத்தில் யார் கம்ப்ளைண்ட்ரு? இப்போ நீ சொல்லுங்கள், இப்போ சாத்தாங்குளம் இஷ்யூ இருக்குல்ல, அது யார் கம்ப்ளைண்ட்ரு? யாருமே இல்லை. யாருமே இல்லை. யாருமே இல்லை. ரீசனும் கிடையாது, இவங்களை அடிச்சுட்டு போனதுக்கு ரீசனும் கிடையாது. அப்போ சாத்தான்குளம் விசஸ் சிவகங்கை அஜித்குமாரோடைய லாக்அப் டெத் மரணம் ரெண்டையுமே ஒப்பிட்டு சொல்லிட முடியுமா? ரெண்டும் ஒப்பிட்டு தாங்க, ரெண்டுமே காவல்துறை மரணங்கள் தானுங்க. சாத்தான்குளத்தை விட ஒரு படி இதில் மேலேயே சொல்கிறேன், வெளில வச்சு. அப்போ யார் ரொம்ப கொடூரமான போலீஸ்? சாத்தான்குளத்தில் இருந்த அந்த லாக்அப் டெத் மரணத்தில் சம்மந்தப்பட்ட போலீஸா, சிவகங்கையில் அஜித்குமார் மரணத்தில் சம்மந்தப்பட்ட போலீஸா? யார் ரொம்ப கொடூரமான உச்சக்கட்ட இரக்கமற்ற அரக்க குணம் கொண்ட போலீஸ் யார்? நீங்கள் எரியிற கொள்ளியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு கேட்குறீங்க? ரெண்டுமே கொல்லி தான், அப்புறம் என்ன இருக்குது? இல்லை, நல்ல கொல்லி என்ன? சாத்தான்குளத்தில் ஆசன வாயுல லத்தியை விட்டு அவங்க செஞ்சது ரொம்ப சொல்கிறாங்க, அட்ராசிட்டி. சிவகங்கையில் மிளகாப்பொடி தண்ணியில் கரைச்சி குடிக்க கொடுத்தாங்க அப்படின்னு அட்ராசிட்டி. ரெண்டுமே அட்ராசிட்டி தான். சாத்தாங்குளம்லாம் அப்பா பிள்ளைங்க, எந்த குற்றப்பின்னணியும் இல்லாதவங்களை அடிச்சு கொண்டு வச்சு அடித்தது இல்லையா? அதுவும் ஜீரணிக்க முடியாது, இதுவும் ஜீரணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏங்க அடிக்கிறது நீங்கள் யாருங்க? நீங்கள் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அடிக்கிறதுக்கு? ஆனால் சட்டத்துலேயும் சரி, அட்வொகேட்டும் சரி, போலீஸுக்கு பொதுமக்கள் அடிக்க உரிமையே கிடையாது, விசாரணை அழைச்சிட்டு போயிட்டு அடிக்க உரிமையே கிடையாதுன்னு நீதிமன்றமும் சொல்லுது. ஆனால் எந்த அக்யூஸ்டு, அதாவது எந்த குற்றவாளி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அடி வாங்காமல் திரும்பி வந்திருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. உண்மைதான், அது போலீஸ் ஸ்டேஷன் அப்படி முறையாக நடத்துறது இல்லை. எல்லாரையும் அவங்க பேச்சு, வாடா போடாங்கிறது, வா போங்கிறது. இப்போ தாங்க சேரெல்லாம் இருக்குது ஸ்டேஷனில், அப்போ எதுங்க சேரு? உட்கார இன்ஸ்பெக்டர் இப்போ தான் உட்காரலாம் சொல்கிறாங்க, தெரியுங்களா? அதோட இன்னொன்று செய்வாங்க, அட்வொகேட் அடிச்சுட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன், சார் நீங்கள் வெளியிருங்க சார். அப்புறம் எதுக்குலாம் நாங்கள் வக்கீலுக்கு பிடிச்சிருக்கோம், நான் எங்கள் கட்சிக்காரனோட வரணும், சார் வெளியிருங்க நான் பேசிட்டு கூப்பிட்றேன்பாங்க. இவன் அதுக்குள்ளே சொல்கிறது, நீ வக்கீலை கூட்டிகிட்டு வர்ற, நீ தனியாக வந்திருந்தா கூட ஒன்று விட்டுருப்பேன், வக்கீலோட வந்தீங்க மேலே கேஸ் போடுற பாரு. அப்படின்னா அப்புறம் எப்படி கிளைண்ட் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க? ஸ்டேஷனுக்கெல்லாம் வக்கீலை கூட்டிகிட்டு போகிறதே இப்போ யாருமே இல்லைங்க. போனால் தான் மிரட்டிடுறாங்களே. சாத்தாங்குளத்தில் ஒரு வக்கீல் அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தால் கூட அவங்க உயிர் பிரிஞ்சிருக்காதுங்க. இந்த அஜித்குமார் மேட்டர்லேயும் அந்த எங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு தூக்கியிருக்காங்க சாயந்தரம் இந்த பையனை, சனிக்கிழமை சாயந்தரம் தான் அவன் சாவரத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த 24 hours ஒருத்தனை அடித்தா அவன் என்னத்துக்கு ஆவான்? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு வக்கீலை ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கணும்ல இவங்க.